கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 16வது சங்கீதம் 6வது வசனம். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கின்ற நேர்த்தியானவைகளையும் சிறப்பானவைகளையும் பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதித்து இருக்கின்றார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல காரியங்களை ஒழுங்கு செய்து அதற்காய் திட்டம் பண்ணி நல்ல பதிலுக்காய் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகின்றார், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு நேர்த்தியான இடங்களில் சிறப்பான பங்கை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று. நீங்கள் எதிர்பார்த்திராத இடத்திலிருந்து அவைகளை உங்களுக்கு பெற்றுத்தந்து ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், அற்புதங்களை காண்பீர்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 42வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே யோசேப்பை குறித்து பார்ப்போமானால், யோசேப்பு எகிப்து தேசம் முழுமைக்கும் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருந்தான். 7 வருடம் பெரிய பஞ்சம் வரும் என்று முன்கூட்டியே அறிந்திருந்தமையினால் தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். தேசங்கள் அனைத்திலும் உள்ள மக்கள் எகிப்திலே தானியம் விற்கப்படுகின்றது என்று கேள்விப்பட்டு தானியம் பெறுவதற்கு வந்தார்கள். அவர்களில் கானான் தேசத்திலிருந்தும் தன் சகோதரர்களும் வந்தனர். அவர்களுக்கு தானியத்தை கொடுத்து அனுப்பியதோடு திருப்தியாய் ராஜ மரியாதைகளுடன் அவர்களை அவர்களின் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பி வைத்தான் என்று நாம் வாசித்தறிகின்றோம். யோசேப்பின் சகோதரர்கள் நினைத்து சென்ற காரியமோ பஞ்சத்திற்கு தானியங்களை பெறுவதற்கு. ஆனால் அங்கு அவர்களுக்கு காத்திருந்த பெரிய ஆச்சரியம், அவர்களின் சாக்குகளில் கர்த்தர் பணத்தை புதையலாக கட்டளையிட்டார். இன்றைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து செல்கின்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதில் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதற்கும் அதிகமாய் செய்தும் ஒளிப்பிடங்களில் உள்ள புதையல்களை, மறைத்து வைக்கப்பட்ட உங்களின் நன்மைகளை, ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களின் கைகளில் அவைகளை புதையலாக கிடைக்கும்படி பெற்றுத் தருகின்றார். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கு எவற்றிற்காக காத்திருக்கிறீர்களோ அது ஒருவேளை சரீர சுகமாக, நல்ல பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற வேலைக்காக, விசா காரியங்கள், குடும்ப சமாதானம், பணக்காரியங்கள், அதிகாரிகளின் ஒப்புதல்கள், இப்படி எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு அவற்றில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை, நல்ல பதிலை காணும்படி கேட்கும்படி ஆசீர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது, சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.